ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி தொடங்க போகுது அப்படின்னு ஆரம்பித்ததுலேருந்தே ஏகப்பட்ட பிரச்சனை கிளம்பிட்டு இருந்துச்சு. நாங்கள் பாகிஸ்தானில் வந்து விளையாட மாட்டோம்னு சொல்லி இந்தியா சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க வந்து அதுக்கு பிரச்சனை பண்ணி, அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி பிசிசிஐ வந்து இப்போ ஒரு வழியாக வேறு நாட்டில் விளையாடுறதுக்கு வந்து ஐசிசி ஒப்புதல் கொடுத்தது மூலமாக பிசிசிஐ வந்து இப்போ சமாதானம் ஆகி விளையாடுறதுக்கு ஓகே பண்ணியிருக்காங்க. இந்த நிலமையில் பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் ஒரு புது பிரச்சனை கிளம்பியிருக்குது. என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, எங்களோட ஜெர்சியில் வந்து பாகிஸ்தான் போர்டோட லோகோவை வந்து நாங்கள் வச்சு விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்தியா மறுபடியும் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து எந்த விதத்தில் சரியாக இருக்கும் அப்படின்றதையும், சாம்பியன்ஷிப் டிராஃபியோட பிரச்சனை இடையில என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றியும் ஒரு சின்ன விளக்கத்தோடு நம்ம பார்த்துடலாம். ஒரு ஐசிசியோட தொடர் வருது அப்படின்னாலே எல்லாருமே எதிர்பார்க்குறது பார்த்திங்கன்னா அந்த இறுதி போட்டி தான். அந்த இறுதி போட்டியை விட சுவாரஸ்யமான போட்டி, இல்லாட்டி அதிகமான மக்கள் எதிர்பார்க்குற போட்டி எதுன்னு பார்த்தோம்னா இந்தியா பாகிஸ்தானோட மேட்ச் தான். ஏன் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சுக்கு வந்து இவ்வளோ ஆர்வமும் இவ்வளோ மக்களிடையே எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்னுமே நீர்த்து போகாமல் வச்சிருக்கிற ஒரு நுண்ணிய அரசியலும், அதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய வணிகமும் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. மும்பை குண்டுவெடிப்புக்கு அப்புறமா இந்தியா வந்து பாகிஸ்தானில் போய் மேட்ச் விளையாட மாட்டோன்னு சொல்லி ரொம்ப தீர்க்கமாக சொன்னதுலேருந்து பார்த்திங்கன்னா, பாகிஸ்தான் வந்து இந்தியாவில் ஒரு 5 டைம் வந்து பாகிஸ்தான் இந்தியாவில் வந்து விளையாண்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து விளையாடவும் இல்லை. நம்மளும் இருதரப்பு போட்டின்றது வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு வந்து இருதரப்பு போட்டின்றது வந்து எதுவுமே நடக்கவே இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தானுக்குன்னு நடக்கிற தொடர் எல்லாமே ஐசிசி தொடர் இல்லாட்டி ஆசியா கப் அந்த மாதிரி தொடர்களில் மட்டுமே தான் இந்தியா பாகிஸ்தான் மேட்சை பார்க்க முடியுதுன்றது வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா 2017 ஃபைனலில் வந்து இந்தியாவை வீழ்த்தி பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் டிராஃபி அடித்ததுக்கப்புறம் 2025 வந்து பாகிஸ்தான் தான் நடத்த போகிறாங்க அப்படின்னு முடிவானதுக்கப்புறம் இந்தியா வந்து பாகிஸ்தானில் போய் விளையாட போகிறாங்கன்ற ஒரு பரபரப்பு வந்து எல்லாத்து மத்தியிலையுமே ரொம்ப பரபரப்பாகவும் ஒரு ஆர்வமாகவும் பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் பிசிசிஐ வந்து நாங்கள் வந்து பாகிஸ்தானில் போய் விளையாட முடியாது, பாதுகாப்பு காரணமாக வந்து எங்களால் அங்கே போய் விளையாட முடியாதுன்னு சொல்லி தீர்க்கமாக சொல்லிட்டாங்க. ஆனால் மறுபக்கம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட முன்னாள் வீரர்கள் எல்லாருமே வந்து இந்தியா வந்து கண்டிப்பாக பாகிஸ்தானில் வந்து விளையாடணும், இதை வந்து ஒரு பெரிய அரசியல் காரணமாக காட்டி வந்து முடியாதுன்னு சொல்றது வந்து ரொம்ப ஒரு கவலை அளிக்கிற விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி பல பாகிஸ்தான் வீரர்கள், முன்னாள் வீரர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன் அவங்கெல்லாம் இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பியன் டிராஃபின்றதை தாண்டி அவங்களுக்கு வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வணிகமும் வந்து இதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஆனால் இது எதுவுமே பொருட்படுத்தாமல் பிசிசிஐ வந்து தீர்க்கமாக வந்து விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா அணி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் வந்து ஹைபிரிட் முறையில் வந்து நாங்கள் விளையாடுற மேட்சை மட்டும் வேறு நாட்டில் நடத்தினா நாங்கள் விளையாடுறோம், இல்லைன்னா நாங்கள் சாம்பியன்ஸ் டிராஃபியை வந்து புறக்கணிச்சுட்டு நாங்கள் வெளியேறிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீர்க்கமாக சொன்னனால ஐசிசியும் வந்து இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் வெகு காலமாக வந்து ரொம்ப அமைதியாக தான் இருந்தாங்க. ஃபைனலாக என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு சாதகமாக வந்து பாகிஸ்தான்கிட்ட வந்து நீங்கள் இந்தியா விளையாடுற மேட்ச் மட்டும் ஹைபிரிட் முறையில் வந்து நீங்கள் வேறு நாட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி உறுதியாக கூறினால பாகிஸ்தானும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து பாகிஸ்தானும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனி வந்து ஐசிசி நடத்துகிற எந்த போட்டியாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் நடக்கிற மாதிரி இருந்தால் நாங்களும் வந்து இந்தியாவில் வந்து எந்த மேட்சுமே விளையாட மாட்டோம், நீங்கள் வந்து அந்த டைமில் எங்களுக்கும் வேறு நாட்டில் தான் மேட்ச் நடத்தி கொடுக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப உறுதியாக சொல்லி தான் இதுக்கு வந்து அவங்க ஓகே சொல்லியிருக்கிறாங்க. இத்தனை பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் ஐசிசி வந்து இப்போது அட்டவணையை வெளியிட்டிருக்காங்க, யார் யார் எங்கே மேட்ச் விளாட்றாங்க அப்படின்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து பிப்ரவரி 23 துபாயோட சர்வதேச மைதானத்தில் வந்து நடைபெறுதுன்னு சொல்லி எல்லா அட்டவணையும் வெளியிட்டு ஓரளவுக்கு பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இப்போது எல்லாருமே ஒரு அமைதியாக இதை வந்து நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுருக்கு. இந்த நிலைமையில் வந்து மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்து பிசிசிஐ மூலமாக வந்து வெடித்து வெளியே வந்திருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஐசிசி தொடர் வந்து எந்த நாடு நடத்தினாலுமே பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட பேர் இருக்கிற மாதிரி லோகோவை வந்து மற்ற பங்கேற்கிற அனைத்து நாடுகளும் பார்த்தீங்கன்னா அந்த லோகோவை வந்து அவங்களோட டிஷர்ட்ல வந்து இடம் பெற்றிருக்கணும். இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இதில் தான் ஒரு பெரிய பிரச்சனையே ஏற்பட்டிருக்கு. நாங்கள் வந்து பாகிஸ்தான் பேரோடு இருக்கிற லோகோவை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிசிசிஐ வந்து ஒரு முடிவோடு இருக்கிறதா வந்து ஒரு புது பிரச்சனை வந்து இப்போ உருவாகி இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் நடக்கிற சாம்பியன்ஸ் டிராஃபி தொடக்க விழாவுக்கு வந்து ரோஹித் சர்மாவை நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிசிசிஐ சொல்லியிருக்கிறதா ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. இந்த டைமில் வந்து மறுபடியும் இந்த லோகோ பிரச்சனைன்றது வந்து ஒரு மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனையாக ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது.
பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திலேருந்து ஒரு அதிகாரி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, விளையாட்டில் வந்து அரசியலை வந்து இவ்வளோ நுணுக்கமாக பயன்படுத்தக்கூடாது. இது வந்து விளையாட்டு போட்டிகளுக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயமே கிடையாது. ஃபர்ஸ்ட்டு வந்து பாகிஸ்தானில் வந்து விளையாட மாட்டேன்னு இந்திய பிசிசிஐ கூறியிருந்தாங்க. அடுத்து ரோஹித் சர்மா வந்து தொடக்க விழாவுக்கு அனுப்ப மாட்டோன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ லோகோவும் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறது வந்து இது மிகப்பெரிய ஒரு அரசியல் திட்டமாக தான் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுது. இந்த விஷயம் வந்து பிசிசிஐ மேல வந்து ஒரு மிகப்பெரிய விவாதத்தை வந்து கிளப்பியிருக்கு. அரசியல் விளையாட்டையும் அரசியலை வந்து தனித்தனியா வைக்காம விளையாட்டுல அரசியலை கலக்குறாங்க பிசிசிஐ அப்படின்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து ஒரு மிகப்பெரிய தீவிரமான பிரச்சனையா வந்து இது உருவெடுத்திருக்குன்னு சொல்லப்படுது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஐசிசி தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பா வந்து எந்த டீமா இருந்தாலுமே எந்த நாடு நடத்துறாங்களோ அந்த நாட்டோட பெயரோட கூடிய லோகோவை வந்து கண்டிப்பா பயன்படுத்தணுன்ற விதி இருக்கிறதுனால அனைத்து நாடுகளும் வந்து இதை கண்டிப்பா பின்பற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஐசிசி தரப்புல இருந்து தீர்க்கமா சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி இந்தியா வந்து 50 உலகக்கோப்பை மேட்ச் நடத்தினப்போ வந்து பாகிஸ்தான் டீமோட டிஷர்ட்ல அவங்களோட ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பேரோட கூடிய லோகோவை வந்து அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்றது வந்து இங்கே நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இது எல்லாத்துக்குமே வந்து விடை எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இந்தியா வந்து அவங்களோட ஜெர்சியை வந்து சாம்பியன்ஸ் டிராஃபிக்கான ஜெர்சியை வந்து வெளியிடும் போது தான் இதுக்கான முழு விடையுமே நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் வந்து இது எதுவுமே உறுதிப்படுத்தப்படாத தகவல்களாக தான் இருக்குது அப்படின்னாலும் வந்து இது ஒரு மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பக்கூடிய ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. ஆனால் பாகிஸ்தானில் ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி இப்போ நடக்க போகுதுன்னதுக்கப்புறம் நடக்குது அப்படின்னு ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு மிகப்பெரிய விவாதமும் இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள நடக்கிற ஒரு அரசியலாகட்டும் அரசியலையும் விளையாட்டையும் வந்து ஒரு சேர பார்த்து இதுக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துன்றது வந்து இந்தியாவோட விளையாட்டோட கிரிக்கெட்டோட எதிர்காலத்துக்கு வந்து எந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தா இதை பத்தி ஏன் இவ்வளோ பெரிய விவாதம் கிளம்புது அப்படின்றதுக்கு வந்து உங்களுக்கு இதை பத்தி ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்ல பதிவிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.